10/12/2025 கேஎல் டியர் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 9ஆம் தேதி கொடுத்துருந்த டியர் கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். கேரளா ரிசல்ட்டு நேற்றுக்கான இதில் ரிசல்ட்டு கிடையாது, அதனால் அதை மட்டும் கேப் விட்ருக்கோம். ஆனால் அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் மேபி இன்றைக்கி 2 மணி ரிசல்ட்டில் வந்தால் வரலாம், இல்லை 3 மணி ரிசல்ட்டில் வந்தாலும் வரலாம். அது நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கெலாம் பார்த்துக்கலாம், அதுக்கான ரிசல்ட் எப்படி வருதுன்னு. அதுக்கப்புறம் கேரளா டியர் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதில் வந்து 0 ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம், மார்க் பண்ணியே கொடுத்துருந்தோம். டியர் கேமில் 0 ஃபாலோ பண்ணுங்கள், நாளைக்கு 0க்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் நேற்று கேமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 6 மணி கேமில் ஏ போர்டில் 0 இறங்கி நமக்கு ஒரு வெட்டி இருந்துட்டு, அப்புறம் 1 மணிக்கு 7-4 ரிசல்ட் வந்துருந்து. நேற்று 6 மணி அடித்த ரிசல்ட்டை அப்படியே பாக்ஸில் இறக்கிட்டாங்க. நம்ம அதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியலை. அது ஒரு நமக்கு ஆல் போர்டில் 7 மட்டும் வின்னிங், வேறு எந்த ஒரு வின்னிங்குமே நமக்கு எதுவுமே இல்லை. நேற்றைக்கான கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பெரிய அளவில் வின்னிங் இல்லை, ஆல் போர்டு மட்டும்தான். அதுவும் 2 சோலாக தான் வின் ஆகிருக்கு, வேறு எந்த ஒரு வின்னிங்குமே கிடையாது. அதுக்கப்புறம் 3 மணிக்கு ரிசல்ட் கிடையாது. அப்புறம் 7 மணிக்கு 079 ரிசல்ட் வந்துருந்து. 079 ரிசல்ட்டுக்கு நம்ம சொல்லி ஃபாலோ பண்ணி எடுத்த நம்பர் ஆல் போர்டு 0 பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 7 பாஸ் ஆச்சு. 6 மணி கேமில் மட்டும்தான் ஒரு 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு, வேறு எந்த இதுலையுமே போர்டு பாஸ் ஆகலை. அதுக்கப்புறம் 8 மணி கேமில் 4-3-2 ரிசல்ட் வந்துருந்து. 4-3-2க்கு நமக்கு எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை. நம்ம டியர் கேமில் நம்பர் வரிசையாக வருதுன்னு தெரியும், ஆனால் நம்ம நினச்சது 6-4-5 தான் வரிசையாக வந்து இறங்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படியே மேலே நம்பர் எடுத்துட்டாங்க. 4ல் இருந்து மைனஸ் பண்ணியே போயிட்டு 4-3-2ன்னு. அது 6-4-5 தான் என் கணிப்பில் வந்து, ஆனால் ஒரு நம்பர் வரிசையாக டியர் கேமில் நேற்றுக்கான ரிசல்ட்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் அந்த நம்பரை எடுத்தேன். ஆனால் அது இப்படி மாதிரி வரும்னு நினச்சி பார்க்கல. சரி, அதுக்கப்புறம் இன்றைக்கி 10/12/2025 கேரளா டியர் கெஸ்ஸிங் பார்க்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட் கெஸ்ஸிங் போடாமல் சொல்லிட்டு கேட்ட போது 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 3 டிஜிட் போடுங்க ப்ரோ, தனித்தனியாக போடுங்க ப்ரோ, கேரளாவுக்கு தனியாக டியர் தனியாக போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் டியர் கேமுக்கு ஒரு 2 3 டிஜிட்டும், கேரளா கேமுக்கு 2 3 டிஜிட்டும், டியர் கேமுக்கு 3 ஸ்கோருக்குனால அதுக்கு ஒரு 4 3 டிஜிட்டும் தான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் பாக்ஸாகவோ டேரெக்டாகவோ ப்ளே பண்ணலாம். அது மாதிரி இந்த 3 டிஜிட்டுக்கான பவர் கெஸ்ஸிங் நான் எடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் தெரியும் எல்லாருக்குமே பவர் கெஸ்ஸிங் எப்படி எடுக்கணும்னு பழைய வீடியோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கான பவர் கெஸ்ஸிங்கில் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பவர் கெஸ்ஸிங்கில் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை மட்டும் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இது எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, கெஸ்ஸிங் மட்டும்தான். இது உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி விளையாடினா மட்டும்தான் ஏதாவது வின்னிங் வர்றதுக்கான அதிகமாக வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கான கேமை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டும் ஏசிபிசியும் 2 கேமுக்குமே பொதுவாக எப்போ கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கேன். 3 டிஜிட் மட்டும்தான் 2 கேமுக்குமே தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 0-5-9-6 கொடுத்துருக்கேன். இன்றைக்கான கேம்லேயும் அது மாதிரி தான். ஆல் போர்டு 9 டியர் இல்லைனா கேரளாவில் இறங்கிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் ஃபாலோ பண்ணுறவங்க 9 ஃபாலோ பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்கும். ஒரு வின்னிங் இல்லைனா 2 வின்னிங்கே இருக்கும். டியரில் ஒரு வின்னிங் இருக்கும், கேரளாவில் ஒரு வின்னிங் இருக்கலாம். அதனால் 9 ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏசிபிசி ஏபியில் 05-50-97-9-7-43-34-60-06 எடுத்துருக்கோம். இந்த இதுலேயுமே இந்த 05-50 இறங்கிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. அது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கலாம். நேற்று 8 மணி கேமில் வந்து அதே 43 ரிட்டர்ன் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காதுங்க. இந்த நம்பர் வந்து ரிட்டர்ன் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. டியர் கேமை பொறுத்த வரைக்குமே அடித்த நம்பரை தான் திருப்பி அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேரளா கேமை பொறுத்த வரைக்கும் அதுவுமே அப்படி தான் டபுள் சேவ் தொடர்ந்து அடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன கணக்கில் போயிட்டுருக்குன்னு தெரியல. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆனால் தான் எல்லாமே கிளியர் ஆகும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் நம்பரை கம்மியாகவே வச்சு ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். இந்த ஏசிபிசியோட பவர் கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஏசிபிசியோட பவர் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 9779க்கு 47742992 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 4334க்கு 93398448 எடுத்துருக்கோம். அது மாதிரி இந்த 8448மே ஒரு முக்கியமான நம்பராக தான் இருக்கும். டியர் கேமில் மேபி இறங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் 6006க்கு 65561551 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 0550க்கு 0055 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது கேரளாவுக்கு மட்டுமே 3 டிஜிட்டு 439 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 939 எடுத்துருக்கோம். இதை நீங்கள் பாக்ஸாவோ டைரெக்டாகவோ வச்சு ப்ளே பண்ணலாம். மேபி 3993 வந்து ஏசிபிசியில்
அதிகமாகவே வாய்ப்பு இருக்கும் கேரளா கேமை பொறுத்த வரைக்கும். இந்த நம்பரை கேஎல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த நம்பரை டியரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டியர் கேமுக்கான கெஸ்ஸிங் 705-984-601-596 எடுத்திருக்கேன். இது டியர் கேமுக்கு. இது 3 ஷோக்குமே டியரில் ஃபாலோ பண்ணுங்கள், இதை கேரளாவில் ஃபாலோ பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் இந்த நம்பரையும் சேர்த்து கேரளாலையும் டியர்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இதோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் தான். உங்கள் கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி வச்சு விளையாடுங்க. லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாய வீடியோ வராமல் இருக்குது, நிறைய பேருக்கு ஷேர்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ.